கடல் என்ற பூவின் அலை என்ற ஊரு கனவென்ற வாழ்வை நம்பி கடல் என்ற பூவின் அலை என்ற ஊரு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற காற்றென்ற மாறுத கட்டுண்டே உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற ஓயாத இரவும் உடல் என்ற உணவென்ற ஓயாத இரவும் உண்டுண்டு உறங்கு கண்டதே உண்டுண்டு உறங்கு கண்டதே ஒரு பயம் அடைந்ததில்லை தடம் என்ற மிடுகு பந்தம் பாசங்கள் தாழ்வாடும் பின்னலிட்டு தடம் என்ற மிடுகு பந்தம் பாசங்கள் தாழ்வாடும் பின்னலிட்டு
கற்கார்க்க வேணுமாம் மூணு முகம் கொண்டவள் சக்தி முப்புறத்தை ஆண்டவள் உன்னுடைய திருக்கதை தொட்ட கதை குறைகள் வாட தோண்டி கணவரியே அருள் புரி சொன்னதொரு கதைகள் வாட சொன்னதொரு கதைகள் வாட எனக்கு சொற்கே சவரம் சாமி நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கும் அட்டகாளி 8 பேரை ஆதி கைலாசம் எடுப்பதற்கு அச்சுதண்டா என் பேருமா எடுத்தாரே ஒரு சொருபோ கண்ணன் ஒரு சொரு ஏற்றதொரு வடிவம் கொண்டார் ஏற்றதொரு வடிவம் கொண்டார் அவர் 90 பத்தும் கண்ணன் துவண்டதொரு கிழவரை அவர் 400 பத்தும் ஒரு நரைத்ததொரு கிழவரை காவி நல்ல உடையனே காலுக்கு துளசி மணி மாலை போட்டு பட்டநாமம் பழுக்க சாத்தி இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 96 கோபாலம் போட்டுக்கோ நாகலோக பட்டணந்தா நாகலோக ஆதி நாராயணன் வாரா என் பெருமான் எடுத்தார் ஒரு சொருபங்கள் 90 பத்தும் சென்ற துவண்ட கிழவனை போல் 400 பத்தும் சென்ற நரைத்ததொரு கிழவரை போல காவி உடையணிந்து கழுத்திலே துளசி மணி மாலை போட்டு பட்டநாமம் பழுக்க சாத்தி இட்ட நாமம் 27 அவர் தொட்ட நாமம் 96 போட்டுக்கொண்டு நாராயணன் நாகலோக பட்டணத்திலே வந்து அந்த மாணிக்க புத்துக்கு பக்கத்தில் மாயக்கண்ணன் வருகின்ற போது 8 பேரையும் கண்டார் என் பெருமான் கோபாலக்கண்ணன் 8 பேரையும் பார்க்கும் போது அக்கா தங்கையர்கள் ஒன்று கூடி அவள் கையாலே மணலை குமித்து சின்னம் சிறிய வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். புது புது வீடா கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளைகளுக்கு இறை தேட சென்று விட்டார்கள். அந்த அம்மா போகும்போதே சொன்னார், என்ன சொன்னா? அம்மாவும் அப்பாவும் இறை தேடி விட்டு வருகிறோம். சரி, வரும் வரைக்கு யாரும் நீங்க அரண்மனையை விட்டு புத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே வரக்கூடாது. காபி வேணும்னா உள்ள கருப்பட்டி தாயில எல்லாம் இருக்கு, போட்டு குடிச்சிட்டு நீங்க புத்துக்குள்ளே இருக்கணும். அப்படியா? ஆமா. காபி வேணும்னாவா? ஆமா. காபி வேணும்னா என்ன இருக்குள்ள? காபிக்கு கருப்பட்டி தாயில இருக்கு. கருப்பட்டி தாயில வச்சு என்ன செய்ய முடியும்? டீ போடணும்னு சொன்னா தான் தேயிலையும் கருப்பட்டி வச்சு அழகா கருப்பட்டி டீ போடலாம். அதனால நீங்க அங்க போன இங்க போனோம்னு விளையாடாதங்க. காப்பி வேணும்னு சொன்னா புறுத்தூள் இருந்தா தான் போட முடியும். ஆமா, அவர் கருப்பட்டியும் தேயிலுங்காரு. காப்பிக்கு காப்பி தூள் தான் வேணும். காப்பி தூள் தானே வேணும். இவர் தேயிலும் கருப்பட்டி இருக்குங்காரு. அப்ப டீயை போட வச்சிடணும். அதான் அவருக்கு கூறு இல்ல.
ஐயா ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். ஒருத்தருக்கு புது தேயிலை பிடிக்கும். ஒருத்தருக்கு சும்மா சாதாரண தேயிலை பிடிக்கும். ஒருத்தருக்கு சன்ரைஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு பூஸ்ட் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆர்லிஸ் பிடிக்கும். சரி, போர்னிவிட்டா பிடிக்கும். உமக்கு பிடிக்கிறதுக்கு நான் எங்க போவேன்? ஒரு ஆளுக்கு மால்டோவா பிடிக்கும். இப்படி ஒரு ஆளுக்கு ஒன்னொன்று பிடிக்கும். சரி, ஆனா உமக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு சும்மா சாதாரண தேயிலை இருந்தா போதும். கருப்பட்டியும் போட்டு காப்பி போட்டு கொடுத்தா போதும். சரிதான். காப்பி இல்ல தாத்தா, டீ. டீயா? அப்படி சொல்லு, அதுக்கு தான் விவரம் சொல்லிக்கிட்டு. நான் என்னைக்குனாலும் தமிழ்ல தான் சொல்லுவேன். டீன்னு சொன்னா இங்கிலீஷ். சரி. காப்பி சாயான்னு சொன்னா தமிழ். சாயான்னு சொன்னா கேரளாவில் சாயான்னு சொல்லுவாங்க. ஆமா. நீ டீன்னு சொன்னா இங்கிலீஷ் டீ வரும். தமிழ்லையும் டீ தானே போட்டுருக்கு. இங்கிலீஷ் தாத்தாவுக்கு தெரியுமா? தெரியாதா? சரி. அவர் அப்படியே பிளேட்டை மாத்திட்டாரு. மாத்திட்டாருண்ணா. சரி, உங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் இறை தேடி விட்டு வருகிற அம்மா வரும் வரைக்கும் யாருமே இங்க அரண்மனையை விட்டு மாணிக்க புத்த விட்டு வெளியே வரக்கூடாது. அம்மாவும் அப்பாவும் வருவது வரைக்கும் நீங்க உள்ளே அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளைகள் 8 பேரையும் அரண்மனையிலே வைத்து விட்டு இறை தேட சென்றார்கள். அவர்கள் இறை தேட சென்ற நேரத்தில் பார்த்தா இந்த மாரி காளி முப்புடாதி அம்மா அடியே தங்கைமார்களே, அம்மாவும் அப்பாவும் வருவதற்கு நேரமாகும். அவங்க வாரது வரைக்கும் நாமல் புத்தை விட்டு வெளியிறங்கி சற்று நேரம் விளையாடி விட்டு அம்மாவும் அப்பாவும் மாலை நேரம் ஆவதற்கு முன்னாடி அவங்க வருவதற்கு முன்னாடி நம்ம அரண்மனைக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். அப்படி என்று சொல்லி அட்டகாளி 8 பேரும் மாணிக்க புத்தை விட்டு வெளியிறங்கி வந்து அவள் கையாலை மணலை குவித்து அவ சின்னஞ்சு வீடு கட்டி சின்னஞ்சிறு வீடு கட்டி சிரித்து விளையாடுவாளா. அப்படியா இருக்கும் போது அச்சுதனும் ஏதை செய்வார். அச்சுதனும் ஏதை செய்வார். சொன்னா இந்த பெரிய ஆள் வடிவத்துல போனாதான் ஏமாத்த முடியும். அப்படின்னு வயதான கிழவனா வடிவத்தை எடுத்து மாயக்கண்ணே மாணிக்க புத்துக்கு முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். பார்த்தா மாரியம்மா, ஏ அக்கா, ஏ தங்கையே முப்புடாதி அம்மா, ஏ காளியம்மா, ஏ சந்தன மாரி, ஏ துர்க்கையம்மா. அவ்வாறு தோசை சாப்பிட்டீங்களா? அவன் போட்டு ஈடுன்னு கட்டானே சாப்பிடும் 5 தோசை 6 தோசைன்னு அதானே கட்டேன். நானு சரி. ஏ துர்க்கையம்மா, ஏ தாயே சந்தனமாரி, ஏ வடக்குத்தியா, ஏ சிவராமனங்க, இங்க வாங்க. இப்ப மூச்சு விட்டுட்டா. ஆமா, இன்னைக்கு என்னமோ தெரியல, மழை வந்துடும். எல்லாரும் இங்க வாங்கடி. ஏ சிவராமன் அங்க எல்லாரும் இங்க வாங்க. வந்துட்டோம். அண்ணா பாரு, என்ன மாணிக்க புத்துக்கு பக்கத்துல யாரோ ஒரு பண்டார கிழவை ஊரு தெரியாம கண்ணுங்கன்னு பத்தாம ஒத்தையில வாரத மாதிரி இருக்கு. வாங்கடி நம்ம போவோம், யார் எவருன்னு விசாரிப்போம். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் வந்தா தாத்தாவை கொத்தியே கொன்றுவாங்க. கோபம் வந்தால் இந்த குவளையமே நடுங்கும் அல்லவா. படம் எடுத்து வந்தா பார் உலகமே நடுங்கும். ஆகையினால் தாத்தாவை யார் எவரென்று விசாரிப்போமடி என்று பண்டாரத்தை கூப்பிட்டு, ஏ தாத்தா, ஏ கிழவா, உனக்கு ஏதாத்தா ஏ கிழவா, எங்கிருந்து இங்கு வந்த, உங்க ஊரு என்ன பேருமே, நீங்க ஒத்த வழி வந்தது, தாத்தா நாடு என்ன நகரம், நீங்க நடந்து வந்த விவரம், எந்த ஊரு எந்த தேசம், எங்கிருந்து இங்கு வார், எங்கிருந்து இங்கு வாரி, உள்ளதை உள்ள
போகணும்னு வந்திருக்கேன். ஏ தாத்தா, என்ன எங்க 8 பேரையும் பார்க்கணும்னு வந்தியா? உனக்கு எந்த ஊரு? எனக்கு ஊரா? எனக்கெல்லாம் ஊரவும் இல்ல சொரியவும் இல்ல. ஏன் ஊரு தான் சுரங்கு இருக்கான்னு கேட்கலையா? வேற என்ன? உனக்கு எந்த ஊருன்னு கேட்டேன். ஓஹோ, தாத்தாவுக்கு வேற காதே கேட்க மாட்டுக்கு. காதும் கேட்க மாட்டேங்கு, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. உனக்கு தான் வயசாகி போச்சுல. கண்ணு நல்லா தானே தெரிய மாட்டேங்கிய. தெரியுது, எட்டின பார்வை பிடிக்க, கிட்டத்து பார்வை பிடிக்க மாட்டேங்குது. எப்படி தெரியுது எட்டின பார்வை? அதாவது கிட்ட நிக்க ஆம்பளை தெரிய மாட்டேங்குது, கிட்ட நிக்க ஆம்பளை தெரிய மாட்டேங்குது, எட்டி நிக்க பொம்பளை ஆள் மட்டும் தெரியுது. அப்ப பக்கத்துல பொம்பளை நின்னா அது தெரியாது. தெரியும். சரி, அதனால தாத்தாவுக்கு கொஞ்சம் எட்டின பார்வை, காது கொஞ்சம் ஜெவடா. தாத்தாவுக்கு வர கண் பார்வை சரியில்லை. சரி, அதனால அம்மா கிட்ட இருக்கக்கூடிய 30 சூலத்தை எடுத்து உன் கண்ணை தான் புடுங்கணும். அப்படியா? ஆமா. அந்த தாய் சூலம் கண்ணுல பட்டா நமக்கு பளிச்சுன்னு தெரியும் இதோட கண்ணு. அப்ப நாளைக்கு 2 குத்தி எடுக்கணும். பண்ணாலும் பண்ணிடுவதாயி. என்னன்னு கேட்டா, எனக்கு சாமி வந்துச்சு, உங்க கண்ணை குத்திட்டோம். பாயிண்ட் மாத்த தெரியாமல இருக்க. சரி, அதனால ஏன் தாத்தா, உனக்கு எந்த ஊரியா? நீர் எங்க இருந்துங்க வாரியரு? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் அப்படின்னு என் தாயான மாறி முப்படாதி கேட்க அப்பந்தான் கண்ணபுரான்னு சொன்னார். என்ன சொல்லுகிற? தாயே மாரியம்மா, தாத்தாவுக்கு ஊரையா கேட்க? ஊரத்தான் கேட்ட. தாத்தாவுக்கு வடக்க வாடி. என்ன தாத்தா என்ன கொழுப்பு வச்சு பச்சா? என்ன பேத்தி, நீ ஊரை கேட்ட, தாத்தா பேரை சொல்லியிருக்கேன். வயசு என்ன, என் வயசு என்ன? தாத்தா எனக்கு ஒரு 100 வயசு இருக்கும், உனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். இருக்குமே. என்ன வடக்க வாடின்னு கேட்கலாமா? பேத்தி, இப்பவும் நீ தப்பா நினைக்காத. என்ன வடக்க வாடின்னு சொன்னா, தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்துல காசி அம்மா. அப்படி விவரமா சொல்லு. காசியில இருந்து தாத்தா நான் கால்நடையாக குமரிய பார்க்கணும்னு வந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? கிழவி எப்ப பார்க்க போறீங்க? கிழவி வீட்டுல இருக்கா, அவளை பார்த்து தான் சலிச்சு போச்ச. அப்படியா? அதுக்கு தான் குமரிய பார்க்கணும்னு போய்கிட்டு இருக்கேன். இன்னும் நீ வம்பாத்தான பேசியாரு. என்ன பேத்தி, இப்ப என்ன சொல்லிட்டேன்? என்ன இந்த வயசுக்கு மேல குமரி தீர்த்த ஆட போடுறது? பண்டாரம், சாக போற நாளையில உனக்கு சைஸு கப்பல் கேட்கா? கேட்டேன். எட்டு கிடக்க கேட்டுல 8 கோட்டை சிறுபானியா? 8 கோட்டை சிறுபானி என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்கு கேட்டுச்சான் சபையில. கேக்கும்ல? எலிக்க லவுக்க கேட்க என்ன செய்ய? ஆமா, எலி லவுக்க கேக்கும்ல? எலிக்கு எக்கு கொண்டு போட. ஆமா, அதுக்கு எப்படி தைக்க முடியாதுல்ல. அதனால சபையில அத மாதிரி உனக்கு இருக்க இருப்புல அப்புறம் நடாத மாட்டோட ஈரப்புழுமலோட என் பொண்டாட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளோ. அம்மா, ஏ பேத்திமார்களே, என்ன தாத்தா குமரிய பார்க்க பாரும்னு சொன்னா அப்பவும் தவறா நினைக்க கூடாது. குமரின்னு சொன்னா என்னது? கன்னியாகுமரியிலே சென்று கடலில் நீராடி சரி அந்த கன்னி குமரி பகவதி அம்மால வணங்கணும்னு நான் வந்துகிட்டு இருக்கேன். அம்மா, அப்படியா? வரும்போது எங்கு பார்த்தாலும் உங்க 8 பேரின் பெருமை காத்துல அப்படியே பறக்கு. ஆமா, உங்க மானம் என்ன, உங்க பெருமை அப்படி பறக்கு காத்துல. ஆமா, உங்க புகழ் பறக்கு. அதனால உங்க 8 பேரையும் தாத்தா ஒரு 8 பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். சரி, 8 பேரையும் பார்க்கணும்னு வந்தேன். சரி, எங்க அம்மா அப்பா வேற அரண்மனையில இல்ல. எங்க 8 பேருக்கும் இறை தேடணும்னு தான் அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. அவங்க வரக்கூடிய நேரமாகி விட்டது. நீ வந்த வழி புறப்பட்டு போகலைன்னா உன்னை இதே இடத்துல இப்பவே கொத்தி கொன்றுவாங்க தாத்தா. ஆகையினால் நீ புறப்பட்டு போக வேணும் என்று சொல்ல சொன்னபோது கண்ணபிரான் கேட்டார், என்ன செய்கிறார்? வீட்டுக்கு வந்தவங்க விரோதியா இருந்தாலும் வாங்கன்னு கேட்கணும். அது தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம். நம்ம தமிழின் பண்பு, தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம். அவன் தமிழ்நாட்டினுடைய பண்பு. பண்பு பண்பு. வீட்டுக்கு வந்தவங்க விரோதியா இருந்தாலும் வாங்கன்னு கேட்கணுமா? சரி, நீ தாத்தாவை வந்த உடனே வீட்டுக்கு போன்னு விரட்டுதே என்ன? தாத்தாவுக்கு தண்ணி தாகமா இருக்கு. ஒரு டம்ளர் தண்ணி இருந்தா கொண்டு வந்து குடு. கொடுங்கம்மா. தாத்தா, என்ன பேத்தி? தண்ணி கிடையாது. சரி சரி, சாப்பாடு இருக்கா? அதான் இருந்தா குடு பேத்தி. அதுவும் கிடையாது. சரி சரி அம்மா, ஒரு பழைய சோறாவது இருக்கா? கொடுங்க பேத்தி. அதுவும் இல்ல. அப்ப நீங்க 8 பேர் என்னத்துக்கு தான் இருக்கீங்க? நீங்க என்னதான் வச்சிருக்கீங்களோ? ஏ தாத்தா பண்டாரம், எங்க அரண்மனையிலே தண்ணி கிடையாது, அன்னம் கிடையாது, ஆகாரம் இல்ல, பழைய சோறு கூட கிடையாது. இல்ல அப்படின்னா நீங்க எதை சாப்பிடுகிறீர்கள்? எங்க அம்மாவும் அப்பாவும் எடுக்க போயிருக்காங்களே கொம்பு தேனு. சரி, அந்த கொம்பு தேனை கொடுத்து தான் இன்ன வரைக்கும் எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அவங்க கொடுக்கது
கொஞ்சம் போல ஆமா அதுலயும் நீ எனக்கு குடுன்னு வந்து நின்னா நாங்க எப்படி கொடுக்க? எங்களுக்கே அதுவும் அம்மாவும் அப்பாவும் வந்தா தான் கொம்புத்தேன்னு பார்க்கலாம். அது உண்டு. ஆகையினால் நீ புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்ல சொன்னபோது அப்ப என் பெருமான் கோபால கண்ணன் பார்த்தார். என்ன செய்கிறார்? 8 பேரும் இருக்கக்கூடிய அழகுக்கும் திறமைக்கும் இந்த இருட்டுக்குள்ள இருந்திரானா உங்களுக்கு இன்பமே கிடையாது. இருளடைந்த புத்துக்குள் 8 பேரும் இருந்திரான் தாயை இன்பம் அது கிடையாது. தாத்தாவோடு வந்தையா ஒன்னு கைலாச அழைத்து போவே. கைலாச வாசலில உங்க அக்கா பார்வதியா உங்க அத்தா பரமசிவம் அவர்கள் 2 பேர்களுக்கு வருடத்தில ஒரு தடவை திருக்கல்யாணம் நடக்குமாம். அந்த கல்யாண வீடதில் 21 வகை கறி தாயை எலுமிச்சங்கா பச்சடி 41 வகை கறி அம்மம்மா நாரத்தங்கா நான் உனக்கு தாரேன் அம்மா. கோபாலம் கேட்ட போது கோமதி மாறி ஏ தாத்தா என்ன பேத்தி? வர 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 உனக்கு வாய் கொழுப்பு கூடி போச்சு. அப்படியெல்லாம் இல்ல பேத்தி. யார பார்த்து கைலாசம் வாரியான்னு கேட்க என்ன நீர் தப்பு தப்பத்தான நீ கட்டி? ஆண்டு அனுபவித்து ஆதி கைலாசம் போகக்கூடிய நேரம் உனக்கு. ஆமா வாழ்ந்து இன்னும் வாழ்வாங்கி வாழ வேண்டிய காலம் எனக்கு. எனக்கு அப்படி இருக்க நீ கைலாசம் வாரியான்னு கேட்க நீ என்ன பெரிய ஆளு? எனக்கு முடக்கா இப்படி கேட்கிற நீர்ல மனுஷனை பாரு மனுஷன். ஆமா மனுஷனை பாரு மனுஷன். எம்மா ஏ காளியம்மா அம்மா ஏ மாரியம்மா அம்மா ஏ முப்புடாதி இப்பவும் தாத்தாவை தவறா நினைக்காத. அதானே நான் எதை சொன்னாலும் நான் சொல்லுவதை திருந்த கேளு. நாம முழுசா கேட்கணும். முழுசா கேட்டதுக்கு பிறகு பேசணும். அறகுறையா கேட்டுக்கிட்டு அடகடையா கேட்டுக்கிட்டு எனக்கு உனக்கு பேசக்கூடாது. அதனால நீ எனக்கிட்டே சண்டைக்கு வரையாமோ பிறகு அடகடையா கேட்டுக்கிட்டு அப்படின்னா கைலாசத்துக்கு நீ எதுக்கு கூப்பிட்ட? அதானே கேட்டேன். அம்மா மாறி அம்மா ஆதி கைலாசத்திற்கு நிச்சயமாகவே உன்னை நான் அழைத்து செல்லுகிறேன். அழைத்து செல்கிறேன். அங்கே இருக்கிறார்கள் உனக்கு ஒரு அக்கா பார்வதி. பார்வதி அக்கா மாப்பிள்ள உனக்கு என்ன முறை அத்தா முறை வேணும்? நான் நினைச்சேன் வேற மாதிரி. என்ன முறை? என்ன முறை? மச்சா முறை தான். உனக்கு என்ன முறை வேணும்? இல்ல அத்தா முறை தான் சொன்னேன். சரி சித்தப்பான்னு பாத்தியா? அப்படிதாங்க சித்தப்பா நினைச்சீரோ இருக்கும்னு நினைச்சேன். நீ வரமுறையவே கெடுத்துருவிய வரமுறை கட்டவர. அப்படியா? சரி புருஷம்னா அத்தான் தான். சரி மாம முறைக்கு வாக்கப்பட்டிருந்தான்னா என்ன மாமம்னு சொல்லலாம். சரிதான். ஆனா உண்மை முறைப்படி பார்த்தா அக்கா புருஷன் அத்தான் தான் சொல்லணும். சரி அப்படித்தான் சொல்லணும். ஆமா மாமா முறைக்கு வாக்கப்பட்டாதான் மாமான்னு கூப்பிடணும். மாமா போய் அத்தான்னு கூப்பிட முடியாது. என்ன கூப்பிட முடியாதுல. சரிதான். அதனால உங்க அக்காவோட மாப்பிள்ள உங்க அத்தா பரமசிவம் கைலாசத்துல இருக்காரு. சரி அவர்கள் 2 பேருக்கும் வருடத்தில் ஒரு முறை திருக்கல்யாணம் நடக்கும் அம்மா. நடக்கும்மா. கல்யாண வீட்டில உனக்கு என்ன சாப்பாடு உனக்கு வேணுமோ என்னமோ அதுல 21 வகை கறியோடு அமையா உனக்கு எலுமிச்சங்கா பச்சடியோடு 41 வகை கறியோடு உனக்கு நாரத்தங்கா பச்சடியோடு நான் உனக்கு சாப்பாடு தாரேன். காளியம்மா கொஞ்சம் விவரமான உள்ளவா. என்ன எதுக்கெடுத்தாலும் பட்டு பட்டு பேசுவா. அவ சோறுனா போதுமே. ஆமா உடனே காளியம்மா தாத்தாட்ட கேக்கா. என்ன கேட்டா? தாத்தா 21 வகை கறி எலுமிச்சங்கா பச்சடின்னு சொல்றீங்களே. ஆமா 41 வகை கறி நாரத்தங்கா பச்சடின்னு சொல்றீங்க. சரி அதோட சேர்த்து நக்கல் உண்டாம்னு கேக்கா. இந்த நக்கல் தானே வேண்டாமுங்க. நக்கல்ல தப்பா நினைக்க கூடாது. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச பிறகு சரி இலையில ஊத்தாங்க பாரு பாயாசம். பாயாசமா? அதுக்கு பேர் தான் நக்கல். உனக்கு பாயாசம் என்ன? பாயாசம் சாப்பிட்டதுக்கு பிறகு உனக்கு நல்ல வயல் வாழைப்பழமா நாட்டு பழமா வாங்கி தரேன். இந்த நக்கல நக்காமல முடிக்கலாம். கிளாஸ்ல ஊத்தி குடிச்சா இது கிளாஸ்ல ஊத்தி குடிச்சாலும் பாயாசத்தை சுவைச்சு தான் சாப்பிடணும். சுவைக்கணுமோ? ஆமா சரி இருக்கட்டும். சுவைச்சு சாப்பிட்டா தான் அதுக்கு ருசி. சில பேரு இப்ப சின்ன சின்ன கிளாஸ் எல்லாம் ஊத்தி கொண்டாந்து வைக்காம சில தண்ணி குடிக்கும். தண்ணியவே சுவைச்சு தான் குடிக்கணும். ஆமா இருந்தாலும் மடக்கு குடிச்சிடலாம். ஆமா அது கதை வேற. சரி டீ குடிச்சோம்னா அதை சுவைச்சு தான் குடிக்கணும். குடிக்கணுமோ? ஆமா
சரி இருக்கட்டும். அதனால ஏன் பேத்தி என்ன? நீ கைலாசத்துக்கு வந்தேன்னா உனக்கு 21 வகைக்கறியோட எலுமிச்சங்கா பச்சடியோட தாத்தா உனக்கு வேணுமுங்க சாப்பாடு தாரேம்மா. ஆமாம்மா. என்னோடு வருவதற்கு உங்க 8 பேருக்கும் சம்மதமா? சம்மதமா. கூடி பேசுங்க, கேளுங்க உன் தங்கச்சிட்ட. ஏ மாரியம்மா, என்ன? ஏ முப்படாதி, ஏ வண்டாடும் போட்ட மாரியம்மா, எத்தனை மாறின்னு பாரு. ஐயா துர்க்க, எல்லாரும் இங்க வாங்க. எல்லாம் கிட்ட மொத்தமா வாங்க. தாத்தா போகணும்னு கூப்பிடுதாரு. தாத்தா கூட கைலாசத்துக்கு போக மாட்டே. ஏக்கா உனக்கு கொஞ்சமாவது கூறுக்காக்கா. என்ன நீ ஏதாவது தலைக்கு பெரியவா. ஆமா, தாத்தா போய் தாத்தா கூட போவாங்க. தாத்தாவோட கைலாசத்துக்கு போய் சாப்பிட்டு வர என்ன செய்யுது? கைலாசத்துக்கு போகணுமா? தாத்தா சாப்பாடு தாரம்காரு. அக்கா இருக்காளா? அக்கா மாப்பிள்ள நம்ம அத்தா ஆண்டவன் பரமசிவம் இருக்காரா? அவரை போய் ஒரு 8 பார்த்துட்டு வருவோமா? ஆட்டு மண்டி சம்மதித்தா. அட்டகாளி 8 பேரையும் பறக்கும் படகிலே அமர சொன்னார். 8 பேர் ஓடி வந்தா பறக்கும் படகுல ஏறி உட்கார்ந்தார். கண்ணபுரான் ஆகாய மார்க்கமா பறக்கும் படகுல பறந்து கைலாசம் வருது. அப்படி பறந்து வரும்போது பச்சை மான் கோபால கண்ணை 10 கடலையும் கடந்து பார்க்கடலையும் தாண்டி ஆகாய மார்க்கமாய் ஆதி கைலாசம் வரும்போது அப்பந்தான் அம்மா மாரியம்மா நினைக்க நம்ம தாத்தா கூப்பிட்டாருன்னு உடனே புறப்பட்டு வந்துட்டோம். சாப்பாடு தாரம்னாரு. கொஞ்சமும் நேரம் இல்லாம தாமதமாகாம தாமோதரனோடு வந்துட்டோமே. அம்மாவும் அப்பாவும் நமக்காக இறை தேட போனாங்க. ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. அம்மாவும் அப்பாவும் நம்மளை தேடுவாங்கள அப்படின்னு நாகக்கண்ணியை நினைத்தார். நாகக்கண்ணிக்கு நச்சுன்னு தும்மல் விழுது. நாசி உழையுது. நாசி உழைந்து நச்சென்று தும்மல் விட்ட போது அப்ப நாகக்கண்ணிக்கு பிள்ளை மேலே ஏக்கம் கொண்டு அவ கொம்பு தேன போட்டு விட்டு கோமதியாவாரா. கோபம் கொண்டு படம் எடுத்து குவலயத்தில் 2 பேரும் ஆடி வருகிறார்கள். அப்படி ஆடி வரும்போது 10 கடலையும் தாண்டி ஆகாய மார்க்கமா பறக்கு இந்த பறக்கும் படகு. அப்ப பறக்கும் படகு ஆகாயத்திலே பறக்க நாகராஜனும் நாகக்கண்ணையும் கண்ணிலே கண்டு ஐயையோ நாமல் குழந்தைகளை யாரோ எடுத்து செல்கிறார்கள். யாரோ எவரோ தெரியவில்லை அல்லவா என்ற ஆங்கார கோபங்களை கொண்டு அந்த நாகக்கன்னியானவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? அடே யாரடவா ஏபயர், யாரடவா ஏபயர், எவரடவா இங்கு வந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு பயவதென்ன யாரடவா என்று சொல்லி நாகக்கன்னி ஆடி படம் எடுத்து ஆடி மெல்ல ஆகாயமா
அழைப்பாள் நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆடி படம் எடுத்து வருகிறார்கள். ஆடி படம் எடுத்து வரும்போது சூரியனை மறைத்து நிற்க கண்ணன் வரும் வழியிலே 3.75 நாளிகை இருள் சூழ்ந்து 3.75 நாளிகை முடிய இறைவன் கொடுத்த சாபங்கள் முடிய அடியில வைத்திருந்தாரே நாகத்தாளி வேறு. அந்த நாகத்தாளி வேரை எடுத்து 2 பேர்களுக்கு முன்னால் நீட்டினார். 2 பேர்களுக்கு முன்னால நீட்டம் படத்தை சுருக்கி கோபத்தை அடக்கி கண்ணா கோபாலா மாயவா மதுசூதனா அந்த கோபாலா நவநீத கிருஷ்ணா பாண்டுரங்கா என் பண்டரிநாதா என் குழந்தைகள் 8 பேரையும் எங்களுக்கு தெரியாம நீங்க எடுத்துட்டு போறீங்களே, என்ன காரணம்? கொடுப்பதை போல் கொடுத்து குழந்தைகளை எடுத்து செல்கிறீர்கள் ஐயா. குழந்தையில்லா கவலையை தீர்க்கத்தான் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்தோம் நாகராஜா நாகக்கண்ணி. இனி இந்த 8 குழந்தைகளையும் உங்களால் ஒருபோதும் வளர்க்க முடியாது. இவ சிறு பிள்ளையா இருந்தா கொம்பு தேனை கொடுத்து வளர்த்தீர்கள். இன்னும் வளர வளர அவ 16 வயது வரைக்கும் பக்குவதியாகி இருந்தான்னா சாப்பாடு உங்களால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. சூரசங்காரம் மகுடனை வதை முடிக்கத்தான் இந்த மாகாளி 8 பேரை நாங்க பிறவி பண்ணியிருக்கோம். ஆகையினால் இனி இவளை உங்களால் வளர்க்க முடியாது. நான் கைலாசத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று கண்ணபுரான் சொன்னபோது அவர்கள் 2 பேர்களுக்கும் மோட்சங்களை கொடுத்து கொடுத்த போது அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மோட்சங்களை கொடுத்த பிறகு அவர் பிள்ளைகளை எடுத்து கொண்டு ஆதிவல்லி கைலாசம் ஆதி கைலாசம் அச்சுதனும் வாராரே அச்சுதனும் வாராரே பறக்கும் படகதை தயரைக்கு வை அச்சுதனாகிய என்பெருமான் ஆதி கைலாசத்திலே வந்து வடக்கு வாசல் கோட்டையில் படகை இறக்கி வைத்தார். பார்வதி ஓட்டமும் ஒரு நடையுமா ஓடி வந்து பிள்ளைகள் 8 பேரையும் உட்கார்ந்திருக்கா. படக்கும் படகை எட்டி பறக்கும் படகை எட்டி பார்க்க பார்வதிக்கு பிள்ளைய கண்டா பேதலித்து நிற்கின்றாள். மதலையை கண்ட அம்மா மனமெல்லாம் பதறுகின்றார். நம்ம என்னமோ ஏதோன்னு நினைச்சோமே, ஆனா இவ 8 பேரு இப்படி ஒரு அழகா இருக்காள. ஆண்டவை என்னைய விட 2 மடங்கு அழகான பெண்ணுன்னு நம்ம கிட்ட சொன்னாரு. ஆனா இவ இப்படி ஒரு அழகா இருப்பான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே. இனி இவ 8 பேரு இந்த கைலாசத்துல இருந்தான்னு சொன்னா கண்டிப்பா நாமளுடைய வாழ்க்கைக்கு பங்கு வந்து சேரும். ஒரு தாலிய ஆண்டவே 9 பங்கு ஓட்டுருவாரு. பிறகு நமக்கு குடி கெடுத்து போகும். இனி இவ 8 பேரு இந்த கைலாசத்துல இருக்க கூடாது. என்ன கீரைக்கு சக்கடத்தி கீரைக்கு சக்கடத்தி அவர் கிள்ளி முளைத்ததை போல் என் வாழ்க்கைக்கு சக்கடத்தி வாழ்க்கைக்கு வந்து மகம் முளைத்திருக்கா சக்கடத்தி வந்து மகம் முளைத்திருக்கா. என் வாழ்க்கைக்கு சக்கட
இவ கலையா முளைத்திருக்கிறார். இவ கலையை நம்ம கிள்ளி எரியல பயிரை பிழைக்க விடுமா? முடியாது. பயிறு வளரவே விடாது. அப்ப கலையை கிள்ளி எடுக்கணும். ஆகையினால் இவ 8 பேரை இனி இந்த கைலாசத்துல எனக்கு வேண்டாம். அத்தான் ஆண்டவே போகாத இடத்துல போய் இவ அட்டகாளி 8 பேரையும் நீ தான் கொண்டு வளர்க்கணும். நான் போய் வளர்க்கணுமா? அத்தான் ஆண்டவே போகாத இடம் எங்க இருக்கு? அத்தான் ஆண்டவே போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. எந்த இடம்? பகவான் போகாத இடம் எங்க இருக்கு? டாஸ்மார்க் ஒண்ணுக்கு தான் போக மாட்டாரு. பகவான் டாஸ்மார்க் போக மாட்டாரோ? அவன் டாஸ்மார்க் ஒண்ணுக்கு போக மாட்டாரு அப்படின்னு நீர் நிறைக்கியாரு. டாஸ்மார்க் காலைல கடையை திறக்கும் போது நீர்லாம் குடிமகம்னு வெளியே சொல்லாதரும். நீர்லாம் குடிக்காரம்னு வெளியே சொல்லி அலையாரும். நானா சொல்லிட்டேன். நீர்லாம் சொல்லிட்டு குடியாரம் நானும் குடிமகன் சொல்லிட்டு அலையாத ரெடி. நீ தானே கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுதமுங்க. அவர் மட்டும் குடிக்கல, சாமி ஊத்தாரு. ஊத்தாரு பிறகு அப்ப பகவான் வல்லியாப்பா அவருக்கு ரேஜா இடம் கிடைச்சா போதும். அதனால ஒயின் ஷாப்பு காலைல திறக்கும் போது என்ன உள்ள ஒரு பெரிய இலைய போட்டு சரி 2 தேங்காய் 4-5 பழத்தை வச்சு எத்தனை பாக்கு வச்சு ஒரு ஃபுல் பாட்டில உடைச்சி வச்சு சரி கும்பிட்டுட்டு தான் ஒயின் ஷாப்பை திறக்காரு. ஒரு பாட்டில வச்சு ஏ கடவுளே ஏ தெய்வமே நேத்து 50,000க்கு வித்துது. இந்த வருஷம் நேத்து 50,000க்கு வித்துது. இன்னைக்கு கூட 50,000 1 லட்சத்துக்கு வித்துச்சுன்னா உனக்கு நாளையில இருந்து கூட ஒரு பாட்டில். அப்படியா? என்ன பிளான் வைத்தியா? உனக்கு என்ன பிளான் போடல. உனக்கு என்ன பிராண்ட் வேணும்? என்ன பிராண்டான்னு சொல்லுங்க பாப்போம். உனக்கு என்ன பிராண்ட் வேணும்னு சொன்னா தான் வைக்க முடியும். நான் வந்து எஸ்கோ சாப்பிடுவேன். சரி எஸ்கோ 205 ரூபா. சரி அது இல்லைன்னு சொன்னா அதுக்கு மேல சரி அதாவது லெமன் பக்காடி. ஓ லெமன் பக்காடின்னு சொன்னா அப்படின்னா நல்ல தனியா இருக்கும். எல்லாமே தனியா தான் இருக்கும். அதே சமயத்துல இன்னி வாட வராது. அதையும் விட்டா போத நல்லா இருக்குமா? அதையா கேட்க வேட்டியும் இருக்காது, துணி டவுசரோட தான் படுத்திருப்பான் குப்பரை குடிச்சவன். அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ அவன் போத இருக்கும். அதனால ஆனா சுமல் அடிக்காது. அது சுமல் அடிக்காது. சரி போல்ஸ் சாப்பிடணும். போல்ஸ் அண்ணாகளுக்கு என்ன விட்ட கதையோட அவர் சொல்லுவாரு. அதை பத்தி அவருக்கு தெரியும். சரி பரவாயில்ல. இல்ல பக்கத்துல வாட வரேன்னு சொன்னா 135 அடிக்கலாம். நம்ம அடிக்கலாம். இப்படி எல்லாம் 135க்கு ஒண்ணு வாங்கி அடிச்சேன்னா நல்லா மணக்கும். தீய வச்சு கொளுத்தணும். வாட வராம யாரும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும்னா ரோக்கர் வாங்கி அடிச்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ரோக்கர் வாங்கி நீர் அடிக்கும். இப்போ ஒரு பிராண்ட் வந்திருக்கு. அப்படியா? ஆமா அதை வாங்கி அடிங்க. அதுவும் சரக்கு தான் தாத்தா, நீ வேற எதுவும் நினைக்காத. உனக்கு சுவாத்துல ஊத்தி கொடுத்துருவோம் பாத்துக்கணும். எப்ப முடிக்கணும் அறியதே இருக்கு. தாத்தா ரோக்கர் இப்போ ஒரு பிராண்ட் வந்திருக்கு. ஆமா நீ தவறா நினைக்காத. ஆமா நாளை பின்ன நானே உனக்கு வாங்கிட்டு வரேன். அவர் ஆத்துக்கு போனாரா செருப்ப கலத்தினாரா இதை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? சொல்லி ஒரு 10 மாத்திரை காதை போட்டு விடு. இல்ல ரோக்கர் வாங்கி ஊத்திடுவோம். அதுவே தெரிஞ்சுப்போ மாத்திரை தெரியாது. கீழே போட்டு நுணுக்கி. ஆனா பேத்தி உனக்கு ஐடியா சொல்லலாம் ஆள் இருக்கு. மாத்துக்கோ. உடனே போட்டு தான் தள்ள முடியல. அப்படியா? ஏன் அவரை கொண்டு வைக்கவா? ஆமா அவர் போய் இருக்கட்டுமே, கொஞ்சம் லெஸ்ட் எடுக்கட்டுமே. நான் வேணா போயிட்டு போறேன். பரவாயில்ல. அவன் என்ன கொண்ட போற உள்ளான்னு வேணும். யாரா இருந்தாலும் கொன்னவங்க உள்ளதான் போனோம். சரி யாரும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்ப நடக்கிறது வந்து பிளான்ட் நடக்கு. அந்த பிளான்ட உடைச்சு வச்சு தேங்காய் உடைச்சு அங்க வியாபாரம் நடக்கு. அதுக்கப்புறம் எங்க போக மாட்டேன். டாஸ்மார்க் கடைக்கு அப்ப ஆண்டவே அனுக்கிரகம் இருந்தா தானே வியாபாரம் நடக்கும். ஆமையா சிவபெருமான் அங்கேயும் வருவாரு. ஆண்டவே போகாத இடம் வேற எங்க இருக்கு? இன்னொரு சடங்கு வீடு இருக்கு. சடங்கு வீடா? வீட்டு வீடு. சடங்கு வீட்டுக்கு ஆண்டவே போக மாட்டாருன்னு யாரு சொன்னா? நான் தான் சொல்லுவேன். ஆண்டவே சிவபெருமான் நினைத்தாத்தான் சிவனுடைய அனுக்கிரகம் இருந்தா தான் பிள்ளை ரெதுவாகும். சிவனுடைய அனுக்கிரகம் இல்லைன்னா பிள்ளை ரெதுவியாது. அப்ப சடங்கு வீடுன்னு சொன்னா ஆண்டவ அனுக்கிரகம் அங்கேயும் உண்டு. இறைவன் இருப்பார். அதனால சொல்லுதாங்க சடங்கு வீட்டுக்கு போனா கோயிலுக்கு போனா குளிச்சு போனோம் அப்படிங்க. ஒருவேளை சடங்கு வீட்டுக்கு சாமி வர மாட்டாரோன்னு நினைச்சோம். சாமி வருவாரு. சரி அப்ப இன்னொரு வீட்டுக்கு போக மாட்டாரு. எந்த வீடு? இன்னொரு வீடு தெரியுமா? எங்கய்யா? கல்யாண வீடு. கல்யாண வீடா? கல்யாண வீடு இல்லையா, கல்யாண வீடு. அதத்தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க தமிழ் வந்து 2 வார்த்தை சேர்த்து தான் சொல்லுவாங்க. எப்படி? ஒரு விருந்தாள் வந்தா ஒரு காபி குடிச்சிட்டு போங்களேன். காபி குடிச்சு போங்க. சாப்பிட்டு போங்களேன். ஆமா. கொஞ்சம் ஆற போங்களேன்.
போற போங்களே அது மாதிரி சரி கல்யாணம் முடிக்க கூடாதா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நான் கல்யாணத்தை விட்டுட்டு கிளியாணம்னே அப்படியா கல்யாண வீட்டுக்கு ஆண்டவன் வருவாரியா அக்கினி சாட்சியாகவே அமர வைத்து தாலி எடுத்து கட்டுகிறாங்க இல்லையா அந்த அக்கினியில் வளர்ந்து ஆண்டவன் சிவபெருமான் அவரும் அங்கேயும் வருவார் அப்படியே அக்கினியில் ஐக்கியமாகி மக்களுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அக்கினி சாட்சியா நாம திருமணம் முடிக்கிறோம் இல்லையா ஆண்டவன் அங்கேயும் வருவார் கல்யாண வீட்டுக்கு வருவார் ஆனால் சிவன் போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு எந்த இடத்துக்கு போக மாட்டாரு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதானே எந்த இடத்துக்கு நீ 100 ரூபா கொடு சொல்லுதேன் 100 ரூபா வேணுமோ அங்க ஏன் போக மாட்டாரு துப்புரவு இல்லையோ துப்புரவா இருந்தா சாமி வரும் எங்க அக்கா வீட்டை கழுவி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அங்கதான் குளிமுறையே இல்லையே தொடச்சி வச்சிருப்பா இவர் பைக் எடுத்து கிழக்கு பார்த்து போயிட்டு வீட்டை காக்க பார்த்து வந்துருவாரு கிழக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலாமா அப்புறம் சுத்தபத்தமா இருக்குமா விளக்கு மாட்ட கொண்டு அடிப்பா ஏ மருதா நீ செவ்வாய்க்கிழமை விடுவா நல்ல மொழி கழி இருக்க நீ என்ன வேலை பார்த்துட்டு வர குச்சிரி வீட்டுக்கு போகாத போதுன்னு சொன்னா கேக்கியா அங்க போய் இப்போ போய் 4 மணி நேரம் ஆச்சு போயிட்டு இப்பதான் வந்திருக்க அப்படின்னு பேசுவான் நாட்டை பிடிச்சவனே அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவே சிவபெருமான் போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான் அது எந்த இடம் காண்டவா வனமாகப்பட்ட சந்தனமாம் சோலை சந்தனமாம் சோலை சந்தனமா முனிவர் சக்தியர்கள் 8 பேர் வளர்க்க வேணும் என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதியா அண்ணனிடம் சொல்லுவாள் பிள்ளைகளை வேணும்னு சொன்ன கைலாசத்துக்கு நான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ இந்த பிள்ளைகள் வேண்டாம், நீ ஆண்டவனுக்கு தெரியாம இவ 8 பேரையும் சந்தனமாம் சோலையில் வளர்க்கணும்னு சொல்லுகிறாயே. ஆமாண்ணா, அத்தா ஆண்டவே மறுபடியும் கண்டா ஒரு தாலிய ஆண்டவே 9 பங்கு போற்றுவாரு. அதனால இவ 8 பேரு இனி இங்க இருக்க கூடாது. சந்தனமாம் சோலையிலே சென்று சந்தன மகாமுனிவரிடத்திலே குழந்தைகளை ஒப்படைத்து இந்த கோமதி மாரை வளர்க்க வேண்டும் என்று சொன்னபோது அப்படியாட்டும் என்று அச்சுதந்தா என்பெருமாள் அவர் பறக்கும் படகதி பாவையர வைத்துக் கொண்டு சந்தனமாம் சோலைக்குத்தான் காப்பதை கட்டுடனே வளர்க்க அரணாருக்கு தெரியாமல் அரணாருக்கு அட்டன் காலியர
கடவுளுக்கு தெரியாமல் தேவர்கள் மூவர்கள் யாவரும் அறியாத வண்ணமாக 8 பேரையும் வளர்ப்பது உம்முடைய பொறுப்பையா. சிவபெருமானுக்கு முக்கியமா தெரியக்கூடாது. கண்ணை இமை காப்பதை போல தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து கண்ணுக்குள் மணியை போல கண்ணும் கருத்துமாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த கண்ணபிரான் ஒப்படைத்த போது சந்தன மகா முனிவராகப்பட்டவர் என்ன செய்கின்றார்? கோபால கண்ணா, உமது தங்கைமார்களை வளர்ப்பது என் கடமையானாலும் நாளை ஒரு காலம் இவள் வளர்ந்து ஆளாகி வயதுக்கு வந்து வாலிப பிராயமாக இருந்தான்னா அவ அம்மா அப்பா பேரை கேட்டா நாங்க என்ன சொல்ல? என்னையா சொல்வது? மாமுனிவரே, அம்மா அப்பாவின் உண்மை விவரத்தை நீங்க சொல்லக்கூடாது. அப்படியா? மகுட சங்காரம் முடிக்கத்தான் இந்த மாகாளி 8 பேரை இந்த மாறிய நாங்க பிறவி பண்ணியிருக்கோம். இந்த உண்மையை சொன்னா உமது சிரசு 3.25 நாளிகையில் 2ஆக வெடிக்க கடவுது. அப்படி என்று சாபத்தை கொடுத்து பிள்ளைகளை ஒப்படைக்க அன்றைய நாள் முதலாக குழந்தையை எப்படி வளர்த்து வருகிறார்? அவர் தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக அவரை தற்காத்து வளர்த்துவாரார். அவர் 6 வயது மாச்சு அம்மா அரிச்சுவடி வடித்துவாரார். அம்மா 7 வயது மாச்சு மாறி இருந்து விளையாடுவாளா. 8 வயதாச்சு ஏட்டு பாட எழுதுவாளா. 9 வயது மாச்சு அம்மா ஓடி விளையாடுவாள். 10 வயதாச்சு 10 நல்ல வயது மாச்சு அம்மா பலங்களையும் படித்துவாள். அவ 12 வயதால் பால பாடமெல்லாம் படித்துவாள். அவ 16 வயதுமாள் 16 வயதுமாள் அம்மா பக்குவதி பெண்ணுமாள். அவ புத்திருக்கா நிறைந்திருக்கா புஷ்பவதி அவ புஷ்பவதி அவ அல்லி மலர் பூத்ததை அருங்கிலியா புத்திருக்கா மல்லி மலர் பூத்ததை மாரியவ புத்திருக்கா வான்கரும்பு பூத்ததை ஏவான கிளியா பூத்திருக்கா ஒரு செங்கரும்பு பூத்ததை என் சேயிலையால் பூத்திருக்கா முல்லை பூத்ததை என் மொய்குழலால் பூத்திருக்கா ரோஜாப்பு பூத்ததை அம்மா ராஜாத்தி பூத்திருக்கா. அம்மா காளியர்கள் 8 பேரும் ஆளாகி இருக்க ரோஜா புத்தனை போல் ராஜாத்தி புத்திருக்கா
வான்கரும்பு பூத்ததை போல் என் வழக்கிளையால் புத்திருக்க செங்கரும்பு பூத்ததை போல் சேலையால் புத்திருக்கிறார். அம்மா காளியர்கள் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகிருக்க இருக்கும்போது அப்படியாகவே இருக்கும் போது அப்போ பார்த்தா மாரியம்மா முப்படாதியம்மா காளியம்மா ஏ தங்கைமார்களே இது நாள் இதுவரைக்கும் நம்ம சிறு பிள்ளையா இருந்தோம். தாத்தா நம்மளை சிறப்பா வளர்த்து வந்தார். ஆனால் இன்னைக்கு நாம 16 வயது பக்குவதி பெண்ணாகி கன்னி பெண்ணாக இருக்கிறோம். கன்னி பெண்ணாக இருக்கக்கூடிய நாமளுக்கு அம்மாவும் அப்பாவும் அருகாமையில் இருந்தா தான் நமக்கு மதிப்பு. தாயும் தகப்பனும் தன் பக்கத்தில் இருந்தா தான் அதற்குரிய மதிப்பு. ஒரு வயசு வரைக்கும் தெரியாது. சரி 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு வரைக்கும் தெரியாது. சரி ஒரு 16 வயசு 14 வயசு ஆகி பூத்து மெதுவாகி இருக்கக்கூடிய காலத்துல ஒரு சில அறிவுகளை சொல்வதற்கு பெத்த தாய் இருந்தா தான் அந்த பொட்ட பிள்ளைக்கு மவுசு. அதானே கேட்டேன். பெத்த தாய் இல்லைன்னா அந்த அறியாத பிள்ளை தெரியாத பிள்ளைக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? யாரும் சொல்ல முடியாது. தகப்பனாலும் சொல்லிக் கொடுக்க முடியுமா ஒரு காரியத்தை? முடியாது. பெத்த தாய் இருந்தா எதை எப்படி செய்யணும் அப்படின்னு அழகா சொல்லிக் கொடுப்பா. அப்போ இன்னைக்கு கன்னி பெண்ணா இருக்கக்கூடிய நாமளுக்கு தாயும் தகப்பனும் தம் பக்கத்தில் வேணும். அம்மா அப்பா யாரென்ற அறியணும் தெரியணும் அல்லவா என்று ஒரு நாளை பார்க்க சந்தன மகாமுனிவரை விவரித்து அவரிடத்துல நம்ம வலை வீசி கேட்கணும் அப்படின்னு காலையில எழுந்தரித்து அவர் சந்தன மகாமுனிவர் தவத்திற்கு செல்ல அவர் வரக்கூடிய நேரத்துல 8 பேரும் கையை கோர்த்து 8 பேரும் சுத்தி நின்னா மாமுனிவரை எதிர்பார்த்து காத்திருந்தார். மாமுனிவரும் தவத்தை முடித்தார். தன் ஆசிரமத்துக்கு வரும்போது காளியர்கள் 8 பேரும் மாமுனிவரை அழைத்து ஐயா மாமுனிவரே இதனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. எங்க 8 பேரையுமே சீரும் சிறப்புமா நீங்க வளர்த்தீங்க. ஆனா இன்னைக்கு நாங்கள் 16 வயது கன்னி பெண்ணாகி இருக்கிறோம். எங்க அம்மா அப்பா அருகாமையில் இருந்தா தானையா எங்களுக்கு அருமை பெருமை உண்டு. அதனால எங்க தாய் யாரு தகப்பன் யாரு என் அம்மா யாரு அப்பா யாரு நாங்க இங்கு வந்த விவரம் என்ன? ஏன் ஐயா நீங்கள் எங்களை வளர்த்து வருகின்றீர்கள்? உள்ள விவரத்தை நீங்க ஒளியாம அத்தனையும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு என் தாயான மாரியம்மா கேட்ட போது அப்பந்தான் பார்த்தார் சந்தன மகாமுனிவர். தாயே மாரியம்மா அம்மா அப்பா யாரென்று எனக்கு தெரியாது. உன் தாய் தகப்பன் யாரென்று எனக்கு தெரியாது. ஆனா உங்க வளர்க்க சொன்னது உங்க அண்ணே கோபாலன் தான். கோபால கண்ணன் தான் உங்க 8 பேரையும் வளர்க்க சொன்னார். ஆனா உங்க வாழ்க்கை வளப்பத்தை என்கிட்ட சொல்லவில்லை அம்மா. அதனால உங்க அம்மா அப்பாவை யாரென்று அறியணும் தெரியணும்னு நீங்க ஆசைப்பட்ட உலகத்தில் உங்களை படைத்த உடையவன் சிவபெருமானை எண்ணி அக்கினியாகத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று அந்த எம்பெருமான் சொன்னபோது அந்த காளியர்கள் 8 பேரும் ஆட்டும் என்று சம்மதித்து நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில சந்தனத்தால் கோலம் போட்டா மாவு கொண்டு தரமெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டா பாலு கொண்டு தரமெழுகி பன்னீராலே கோலம் போட்டா அவன் பன்னீராலே கோலம் போட்டா
அதை பிடிச்சது தேப்பான் நினைக்கிறேன்